بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த வகுப்பு தொடர்ச்சியில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை நாம் நினைவுபடுத்தி அதைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக சூரத்துல் பக்ரா, சூரா அல் பக்ரா எனக்கூடிய இந்த பெரிய அத்தியாயத்தினுடைய தஃப்சீரை இப்பொழுது இந்த அமர்வின் மூலமாக நாம் ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சூரத்துல் பக்ரா மதனியா, மதினாவில் இறக்கியருளப்பட்ட அத்தியாயம். அல் குர்ஆனிலேயே மிகப்பெரிய மிக நீண்ட அத்தியாயம் என்பது சூரத்துல் பக்ரா தான். 286 வசனங்கள். மாஷா அல்லாஹ், அதிகமான வசனங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு சூரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூராவுக்கென்று தனிப்பட்ட முறையில் அதிகமான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது அல்ஹம்துலில்லாஹ் பல ஹதீஸ்களில், ஆதாரபூர்வமான ஆத்தென்டிகேட்டடான ஹதீஸ்களில் மாஷா அல்லாஹ் அது இடம் பெற்றிருக்கிறது. அதில் முக்கியமான குறிப்பான நமது வாழ்க்கைக்கு தேவையான நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கடைபிடிப்பதற்கு தேவையான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நபி அவர்கள் எப்படி இதை பற்றி சிலாகித்து சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்த்துவிட்டு இந்த சூராவுடைய தஃப்சீரை பார்த்தால் மிக மிக பொருத்தமானதாக, அது சரியானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ரான்னு நம்ம சொல்றோம். இந்த சூரத்துல் பக்ரா என்றால் இதனுடைய பொருள் பசுமாடு என்பது இதனுடைய பொருள். கவ். ஏன் இதற்கு இந்த பேர் அல்லாஹ் தஆலா வைத்தான் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய விருப்பம். சூரத்துல் பக்ரா என்பது இந்த சூராவுடைய பெயர், இந்த அத்தியாயத்தினுடைய பெயர். அல் பக்ரா என்று சொன்னால் பசுமாடு என்பது பொருள். இந்த கவ், பசுமாடு என்று ஏன் இதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சூரத்துல் பக்ரான்னு குறிப்பிடுறாங்க. இந்த பெயர் இதற்கு எப்படி வந்தது என்று சொன்னால், 67வது வசனத்தில், 286 வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா என்று மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் வரும்போது, ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று பனி இஸ்ரவேலர்களே உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை அடிக்கிறான் என்ற ஒரு சம்பவம் வரும். பின்னாடி அதை நம்ம படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப பசுமாடு என்ற ஒரு சம்பவம் வருதுல, அந்த ஒரு வார்த்தையை தேர்வு செய்து இதற்கு சூராக்கு பேராக அதுவே வைக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களும் இந்த சூராவை பற்றி பேசும்போதெல்லாம் சூரத்துல் பக்ரா என்று சொல்கிறார்கள். இந்த சூராவுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் முக்கியமாக சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹ் முஸ்லிமில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு முக்கியமான ஹதீஸ், இந்த சூராவினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபீர், உங்களுடைய வீடுகளை அடக்கஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள், மையவாடியாக, கபுருஸ்தான ஆக்கிறாதீங்க என்று சொல்லி, ஃபஇன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான், தெரிச்சு ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, சூரத்துல் பக்ராவை வீட்டுல ஓதுங்க. 3 விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க. 1, வீட கபருஸ்தான ஆக்கிறாதீங்க, சரியா? அதுக்கு அப்ப என்ன செய்யணும்? அதுல குர்ஆன் ஓதணும், குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதணும். சூரத்துல் பக்ரா ஓதுனா அதனுடைய பலன் என்ன? ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த அடிப்படையில சூரத்துல் பக்ராவை நாம் ஓதுவதை வளமையாக்கி கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ், அதுவும் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு, ஒரு சற்று பெரிய ஒரு ஹதீஸ். அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதும்படி சொல்லும் பொழுது அந்த குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யும் சொல்லுவாங்க. இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், குர்ஆன் அதை ஓதியவர்களுக்கு, அதன் தோழர்களுக்கு பரிந்துரையாளராக, பரிந்துரை செய்யக்கூடியதாக, ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டரா அது வரும் என்று சொல்லி, அதன் தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக 2 சூறாக்களை சொல்றாங்க. 2 சூறாக்கள், இக்ராஉ அஸ்ஸஹராவத்தைன், அஸ்ஸஹராவைன், நீங்கள் 2 முக்கியமான சூறாக்களை ஓதுங்கள். என்னவென்று சொன்னால், அல் பக்ரா வ ஆல் இம்ரான், சூரத்துல் பக்ராவையும் அதற்கு அடுத்த அத்தியாயமாகி ஆல் இம்ரான். குர்ஆனிலேயே மிகப்பெரிய 2 அத்தியாயங்கள் அதுதான். ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் அத்தியாயம், அதுக்கப்புறம் 2வது அத்தியாயமாக 3வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கும் இந்த சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல் இம்ரான் தான் அத்தியாயங்களிலே மிகப்பெரியது. இந்த 2வது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவையும் 3வது அத்தியாயமாகிய சூரா ஆல் இம்ரானையும் நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹுமா யஅதியான் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அது 2ம் வரும் என்று சொன்னார்கள். இது என்ன வருவதற்கு? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பான், அதற்கு ஒரு உருவத்தை கொடுப்பான். என்ன உருவத்துல வரும் அப்படின்னு சொன்னா, கஅன்னஹுமா கமாமதான் என்று சொன்னார்கள், 2 மேகங்களை போன்று வரும். அதே போன்று மின் தொய்ரின் சவாஃப், அது கூட்டம் கூட்டமான பறவைகள் கூட்டத்தை போன்று வரும். மாஷா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வடிவத்தை பாருங்க. இந்த சூரத்துல் பக்ரா ஆல் இம்ரான் நாளை மறுமையிலே அது படையெடுத்து வரும் பறவை கூட்டங்களை போன்றோ அல்லது
மேகங்களை போன்றோ அது வரும். அதை ஓதி அதன்படி அமல் செய்தவர்களுக்கு அது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். பரிந்துரை செய்யும் மட்டுமல்ல, பொதுவாக குர்ஆன் பரிந்துரை செய்யும் சொன்னாங்க. இந்த இடத்துல துஹாஜான் என்ற வார்த்தை சொன்னார்கள். ஹாஜு என்று சொன்னால் விவாதம் செய்வது, தர்க்கம் செய்வது, டிபேட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி தர்க்கம் செய்து விவாதம் செய்து மன்றாடும், அல்லாஹ்விடத்திலே போராடும். இந்த 2 சூறாவும் அல்லாஹ்விடத்துல வந்து மல்லு கட்டுமா. இந்த மாதிரி என்னை ஓதியதன்படி என்படி அமல் செய்தவர்களை நீ தண்டிக்க கூடாது, அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்க வேண்டும் என்று இந்த 2 சூறாக்களும் மேக கூட்டங்களை போன்று வந்து நிழல் தரக்கூடியதான மறுமை நாள நிழல் என்பது ரொம்ப முக்கியம். அர்ஷ நிழலுக்கு அல்லாஹ் தஆலா பலரை சொந்தக்காரர்களாக ஆக்குவான். அல்லாஹ் நம்மை அவர்கள் ஆக்குவான். அதை தாண்டி சில நிழல்கள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னதை போன்று அல் மர்உ தஹ்த தில்லி ஸதகத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அவர் செய்த தர்மத்தின் நிழலிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அமைப்புலாம் நம்ம மஹ்ஷருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் மூமின்களுக்கு நிழல் தருகிறான் என்று சொல்லி. அல்லாஹ் நம்மளுக்கு அனைத்து பாக்கியத்தையும் தருவானாக, அனைத்து பாக்கியங்களையும் அடைபவர்களே அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதே மாதிரி இவைகள் மேகங்களாக பறவை கூட்டங்களாக வந்து அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசும் என்று மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மல்லு கட்டி நமக்காக அது வந்து போராடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை, ஒரு பாக்கியம், சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் எல்லாம் பரிந்துரை செய்யும்படி போகும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் போகும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நான் என் மீது இறைவன் கோபமா இருக்கிறான், என்கிட்ட வராதீங்க, அடுத்த நபர்கிட்ட போங்கன்னு சொல்லி டேக் டைவர்ஷன், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்களை நகர்த்தி விட்டு கொண்டே இருப்பாங்க. ஹதீஸ்ல நம்ம நீண்ட ஹதீஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கள் வரும்பொழுது அனலஹு அதற்கானவன் நான் என்று மக்காமி மஹ்மூதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்து இறைவனை புகழ்ந்து நீண்ட நேரம் இறைவனை புகழ்ந்த பிறகு அல்லாஹ் தஆலா சொல்வான், இர்ஃபா ரஸக் யா முஹம்மத், இர்ஃபா ரஸக் சல்துதா, நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தலாம், நீங்கள் இப்பொழுது கேளுங்கள், உங்கள் கோரிக்கையை முன்வைங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பணிவாக பண்பாக அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவுடைய சன்னிதானத்தில் இருந்து அந்த நிலையில் இருந்து இந்த உம்மத்துக்காக துஆ செய்வாங்க. அதன் மூலமாக பல கோடி மக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே பலனடைய இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களில் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். இதை தாண்டி குர்ஆனுடைய சிபாரிசை பற்றி பேசும்பொழுது குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்றும் நபி அவர்கள் சொல்றாங்க, ஷஃபியன் என்றும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல துஹாஜன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், போராடும், அல்லாஹ்விடத்திலே மல்லு கட்டும். இந்த அளவுக்கு இதற்கு வலிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது சாஹிபிஹிமா, அதனுடைய தோழர்களுக்குன்னு வருது. குர்ஆனுடைய தோழருக்கு என்று வருகிறது, குர்ஆனுடைய தோழர் என்று வருகிறது, அல்லது சூரா பக்ரா ஆல் இம்ரானுடைய தோழர்களுக்கு என்று வருகிறது. தோழருங்கிறது கேட்டகரிய அந்த கட்டத்தை ஒரு மனிதர் மூமின் எப்ப அடைய முடியும் அப்படின்னு சொன்னா அதை ஓதினால் மட்டுமல்ல அதன்படி செயல்பட்டால் என்பதை விரிவுரையாளர்கள் முக்கியமான கருத்தா சொல்றாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அந்த ஹதீஸினுடைய இறுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இக்ரவுல் பக்ரா, பக்ரா ஓதுங்க, சூரா பக்ரா ஓதுங்க, ஃபைன் அஹ்தஹா பரக்கா, அந்த சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொள்வது, அதை பிடித்துக் கொள்வது, பற்றி பிடித்துக் கொள்வது அருள் வளம், அது பரக்கத்தாகும். தர்கு ஹஸரா, அதை விட்டு விடுவது, சூரத்துல் பக்ராவை கண்டு காணாமல் விட்டு விடுவது, ஓதாமல் விட்டு விடுவது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை செயல்படுத்தாமல் விட்டு விடுவது பெரும் நஷ்டமாகும். வலா தஸ்ததிஉஹா அல் பத்லத்து ஸஹரா, சூனியக்காரர்கள் அதே போன்று இறை நிராகரிப்பாளர்கள் யாரும் இதன் முன்பாக எதையும் நிகழ்த்த முடியாது. அவர்களுடைய சூனியும் சரி, அவர்களுடைய சூழ்ச்சிகளும் சரி சூரத்துல் பக்ராவுக்கு முன்பாக முறியடிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ரவாஹ் முஸ்லிம், இது சஹீஹ் முஸ்லிம்ல மாஷா அல்லாஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு கைதோடு, அதாவது குறிப்பிட்டு நாட்களை குறிப்பிட்டு இதை ஓதுவதற்கு நம்மை வழிகாட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்னு ஹிப்பானிலும் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதை சஹீஹான ஹதீஸாக தரவரிசையிலே இதை அங்கீகரித்திருக்கிறார்கள். பல மார்க்க அறிஞர்களால் இது ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்ன லிகுல்லி ஷைஇன் சினாமா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான ஒரு திமில், ஒரு படைப்பிற்கு ஒட்டகம் போன்றதுக்கெல்லாம் அந்த திமில் என்பது அதனுடைய ஒரு கம்பீரம், அதனுடைய அழகு, ஓகேயா, அதன் மேல இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு பகுதி. இன்னலி குல்லி ஷைஇன் சினாமா வ இன்ன சினாமல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா. ஆனா குர்ஆனுக்கான ஒரு திமிலை போன்று, ஒரு உயர்வான ஒரு பகுதியை போன்று, ஒரு அந்தஸ்து
என்றால், குர்ஆனுக்கான ஒரு அலங்காரம் என்றால் அது என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ரா. மன் கராஹா, அந்த சூரத்துல் பக்ராவை யார் ஓதுவாரோ, ஃபீ பைத்திஹி லைலன், இரவிலே தனது வீட்டில் யார் ஓது வளமை உள்ளவர்களாக இருப்பார்களோ, லம் யதுகுலி ஷைத்வான் பைத்தஹு ஸலாஸ லயாலின், 3 இரவுகள் அந்த வீட்டுக்குள் ஷைத்தானால் நுழையவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் சூரத்துல் பக்ராவை ஓதும் பொழுது, குறிப்பாக இரவில் ஓதும் பொழுது 3 இரவுகள் அந்த வீட்டுக்குள் ஷைத்தானால் வரவே முடியாது என்ற கருத்தை பார்க்க முடியாது. இப்ப பல மக்களால் கேட்கப்படக்கூடிய யதார்த்தமான ஒரு கேள்வி, இதை ஒரே மூச்சா உட்கார்ந்து ஓதி முடிச்சிடணுமா? நைட்ல ஓதுனாலோ அல்லது ஒரு சந்தர்ப்பத்துல ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிச்சு ஃபன்சூர்ன அலல் கௌமில் காஃபிரின் 286 வசனத்தை ஒரேடியா ஓதி முடிச்சாதான் அது ஓதுனதா கருதப்படுமா? பாதி பாதியா ஓதுனா, அல்லது ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஓதி அடுத்த நாள் கொஞ்சம் ஓதுனா இது இது ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி பல மக்கள் இதை பொதுவாக கேட்பது உண்டு. அறிஞர் பெருமக்கள் இதற்கு பதில் அளிச்சிருக்கிறாங்க. லைஸ ஹுனாக கைதுன் ஹுதூதுன் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த சூரத்துல் பக்ராவை ஓதுவதற்கு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள ஓதி முடிக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. ஒரே சிட்டிங்ல ஒரேடியாக ஓதி முடிக்க முடிஞ்சால் சிறந்தது, மிக சிறந்தது. அது இரவில் ஓத முடிஞ்சால் மிக சிறந்தது. இரவில் உட்கார்ந்து ஓதி முடிக்கிறது மிக மிக சிறந்தது, மாற்று கருத்தல்ல, அது உயர்நிலை. குறைந்தபட்சம் இரவில் பகுதியாக கூட ஓதலாம், அல்லது பகல்ல இரவாக ஓதி அரை ஜுசு ஒரு ஜுசு இந்த மாதிரி ஒரு 50 வசனங்கள் 100 வசனம் என்று ஓதி லியௌமின் வஃபீ குல்லி உஸ்பூ, மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ வாரத்துக்கு ஒரு முறையோ ஓதி முடிச்சாலும் கூட அந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறது என்பது பதிவாகிறது. அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் அப்புறப்படுத்தப்படுவான், ஷைத்தானுடைய தாக்கம் அந்த வீட்டில் இருக்காது என்பதாக மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக இது நிர்பந்தம் அல்ல, இரவில தான் ஓதி ஆக வேண்டும் என்றோ அல்லது ஒரேடியாக ஓதி முடிக்க வேண்டும் என்றோ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, நம்ம மன திருப்திக்கு சூரத்துல் பக்ரா நம்ம வீட்டுல ஓதுறோம், 2 நாள்ல முடிச்சோம், அல்ஹம்துலில்லாஹ் 4 நாள்ல முடிச்சோம், ஒரு நாள்ல முடிச்சோம், இல்ல காலையில கொஞ்சம் ஓதணும், இரவுல ஓதணும் என்பதாக நம்ம ஓதினால் நிச்சயம் இந்த வீட்டில் ஷைத்தானுடைய தாக்கம் இருக்காது. ஷைத்தானை விரட்டி அடிக்கலாம். குடிகொண்டு இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கான ஒரு சிறந்த ஆயுதம் என்பது சூரத்துல் பக்ராவை கையில் எடுக்க வேண்டும். சொல்றாங்க, அது வீட்டுக்கே பரக்கத்து, அது குடும்பத்துக்கே பரக்கத்து, அது வாழ்க்கைக்கே பரக்கத்து, பொருளாதாரத்துல வியாபாரத்துல எல்லாத்திலையுமே ஒரு சிறந்த பரக்கத்து. காசு கொட்டுறது என்பது மட்டும் பரக்கத்து அல்ல, இருக்கக்கூடிய பொருளாதாரம் போதுமானதாக இருப்பது, வீண் செலவுகள் மருத்துவத்துக்கென்றே பல ஆயிரம் லட்சங்கள் வீணாக போகாமல், அல்லது தேவையில்லாத விஷயத்தில் அனாச்சாரமான விஷயங்கள் போகாமல், அது பாலடிக்கப்படாமல், அது போதுமானதாக நமக்கு இருந்து பலனுள்ளதாக நமக்கு இருந்து நாம் நிம்மதியாக வயிறார உண்டு சாப்பிட்டு தேவைக்கு நமது குழந்தைகளுக்கு நமக்கான தேவைகளுக்காக அது போதுமானதாக இருந்தால் அதற்கு பேர் தான் பரக்கத். அதில் அபிவிருத்தியும் உண்டு, பரக்கத்தும் உண்டு. அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவை நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் பரக்கத்து உண்டு என்பதாக இந்த ஹதீஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஒரு முக்கியமான மார்க்கறிஞருடைய விளக்கம் என்பது இந்த இடத்துல தேவையான ஒன்று. முல்லா அலி காரி ரஹிமஹுல்லா, ஹதீஸ் கலை வல்லுநர்களில் இவர்களுடைய பெயர் மிக முக்கியமானது. ஹதீஸ்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், நுணுக்கமான விஷயங்களுக்கு அழகிய விளக்கங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்காலர் மாஷா அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை பிடித்துக் கொள்வது என்று சொன்னால், சூரத்துல் பக்ராவை பிடித்துக் கொள்வதுனா சூரத்துல் பக்ரா ஒரு ஜுஸ்ல இருந்து கையில் எடுத்து பிடிச்சிக்கிறதா, இல்ல குர்ஆனை கையில் எடுத்து பிடிச்சிக்கிறதா, அந்த ஹோல்டிங் பிசிக்கலா ஹோல்டு பண்றது கிடையாது. அதை பிடித்துக் கொள்வது என்று சொன்னால் பற்றி பிடித்துக் கொள்ளுதல், ஐ முவாஸபா அலா திலாவத்திஹா, அதை தொடர்ச்சியாக ஓதுவது. வாழ்நாளில் சூரத்துல் பக்ராவை அதிக 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 ஓதுறது. ஓதனே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை, நான் ஓதிட்டேன் முடிச்சிட்டேங்கிறது இல்லை, வாழ்நாள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல தடவைகள் நாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பது. ததப்புர் லிமானிஹா, அதனுடைய பொருளை சிந்திப்பது, அதனுடைய பொருளை ஆய்வு செய்வது, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விளங்குவது. அந்த கட்டத்துக்கு போகாம நிறைவாகவே முடியாது. குர்ஆனுடைய கடமையில் ஓதுவதோடு மட்டும் நாம் நிறுத்திக் கொள்ள முடியாது. மார்க்கறிஞர்கள் எங்கெல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் குர்ஆன் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு விளக்கம் அளிப்பார்களோ அங்கெல்லாம் அதை ஓதுவதோடு மட்டும் இல்லாமல் அதை புரிவதை முக்கியமான கருத்தாக குறிப்பிடுகிறார்கள். ஆக சூரத்துல் பக்ரால 286 வசனங்கள், இத்தனை கருத்து இருக்கு மாஷா அல்லாஹ். எவ்வளவு சட்டங்கள் இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு ஃபிக்ஹ் ரீதியான சட்டங்கள், எத்தனையோ மாஷா அல்லாஹ் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல வரலாறும் இருக்கு, ஃபிக்ஹ் இருக்குது, அகீதாவும் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி இணை வைப்பார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, முனாஃபிகீன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, யூதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, உலக மக்கள் அனைவரும். அப்ப சூரத்துல் பக்ரால் இல்லாத தலைப்பே இல்லைங்கிற அளவுக்கு மாஷா அல்லாஹ் 2.5 ஜுசுக்கள் கொண்டதுல பல செய்திகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் படிச்சு புரிஞ்சு அதை சிந்திப்பவர்களுக்கு அது பரக்கத்து. மூணாவதா சொல்லுவாங்க, அதே மாதிரி வலஅமலு பிமா ஃபீஹா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்த வேண்டும், அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு 5 வசனம் தெரிஞ்சுப்போம், இந்த 5 வசனத்தை படிப்போம், புரியுவோம்,
புரியுதா? புரிஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம், அடுத்து அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அதெல்லாம் இருந்ததுன்னா பரக்கத்துன் ஐ மன்ஃபாத்துன் அதீமா. இப்படி இது மூன்றை செஞ்சாதான் சூரத்துல் பக்ராவை கொண்டு ஒருத்தர் பலனையும் நலனையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் பெரும் ஒரு அருளையும் பெற முடியும் என்பதாக மாஷா அல்லாஹ் அந்த மார்க்கறிஞர் குறிப்பிடுறாங்க. ஆக இந்த ரீதியில நம்ம சூரத்துல் பக்ராவை அணுக வேண்டும். முழு குர்ஆனும் இப்படிதான் நம்ம அணுகணும். சூரத்துல் பக்ரா இப்படிதான் நம்ம அணுக போறோம். இப்படி மாஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நம்ம ஆரம்பித்து சூரத்துல் பக்ராவை பக்கம் பக்கமாக நாம் இன்ஷா அல்லாஹ் படித்து ஒரு மாதத்தில் ஒரு 1/2 ஜுஸ் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள சூரத்துல் பக்ராவை நாம் பரிபூர்ணமாக முழு விளக்கத்தோடு நாம் நிறைப்படுத்துவோம். இந்த முழு பக்ராவை படித்தவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஆகுவோம். அதை தாண்டி அதனுடைய கருத்துக்களை தெரிந்தவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் ஆகுவோம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆகும். அந்த அடிப்படையிலே அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ராவின் மூலமாக நமது வாழ்வில் பெரும் ஒரு பரக்கத்தை, அபிவிருத்தியை, நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீருக்குள்ளே நுழைவோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இதனுடைய வசனங்கள் நாம் இப்பொழுதைக்கு சூரத்துல் பக்ராவிலிருந்து ஒரு 5 வசனங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சூரத்துல் பக்ராவுடைய முதல் பக்கத்தின் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம படிச்சுட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் நாம் சொன்ன மாதிரி 4 பாயிண்டர்ஸ் கொண்டது. ஓகேங்களா? ABCD. இப்போ 1வது பக்கத்துல 4 பாயிண்டர், அதாவது 4 செய்தி. 4 செய்தி மட்டும்தானா? இல்ல, 4க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்கும். ஆனா நம்ம ஒரு புரிதலுக்காக ஒவ்வொரு பக்கத்தையும் 4 செய்தி அடுக்கிக்கிட்டோம் அப்படின்னா சிந்தனையில உட்கார வைக்கலாம். அப்ப முதல் பக்கத்துல 4 செய்தி என்ன? அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்தது என்ன? நேர்வழிக்கான பிரார்த்தனை. அடுத்தது என்ன? சூரா பக்ரா ஆரம்பிக்குது, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டி. குர்ஆன் என்பது முத்தகீன்கள் நேர்வழி காட்டி. 4வது என்ன? முத்தகீன்களின் பண்புகள். இந்த 4 நம்ம முதல் பக்கத்துல படிச்சோம் அப்படிங்கும்போது நம்மளோட மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுங்கிறது முதல் 4 வசனத்தில் படிச்சோம். அடுத்த 3 வசனங்கள் நேர்வழிக்கான பிரார்த்தனையாகத்தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அமைந்திருக்கிறது. இந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான்ங்கிறத நம்ம படிச்சோம், உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுங்கிறதும், முத்தகீன்களுடைய பண்புகள் என்னங்கிறத அடுத்த 2 பாயிண்டர்ஸ்ல நம்ம படிக்க போறோம். ஓகே, 5 வசனங்கள் பார்ப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். 2 வசனங்கள். அலிஃப் லாம் மீம் எடுத்த உடனே ட்விஸ்ட். சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே ட்விஸ்டோட தான் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம். என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன பொருள் இதற்கு என்று சொன்னால் அரபுலகமே திகைத்தது. மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் சரி, மதீனத்து வேதக்காரர்களும் சரி, இதன் மூலமாக என்ன இந்த முகமது சொல்ல வர்றாங்கன்னு புரியல அவங்களுக்கு. ஏன்னா அவர்கள் பலர் எதிர்த்தார்கள் குர்ஆனை. குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் மறுத்தார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்கள்ல பல செய்திகளை சொல்வது என்பது ஒண்ணு. இது போன்ற ஹுரூஃப் முகத்தாத்தை பயன்படுத்துறாங்க. இதற்கு பேர் வந்து அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்து என்று சொல்வார்கள். தனித்தனி எழுத்துக்கள், செப்பரேட்டட் லெட்டர்ஸ் அப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். தனித்தனியா தான் படிக்கணும். அலம் அப்படின்னு படிச்சிடக்கூடாது, தனித்தனியா படிக்கணுங்கிறதுக்கு இதை சொல்றோம். எத்தனை சூறாக்கள் இது இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் 29 சூறாக்களிலே இது இடம்பெற்றிருக்கு. இதுக்கு ஒரு க்ளூ கூட நம்ம சொல்லுவோம். அரபு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 29 எழுத்துக்கள். எப்படி இங்கிலீஷ்ல வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அரபு எழுத்துக்கள்ல 29 எழுத்துக்கள் இருக்கு, அலிஃப் ஹம்ஸா உட்பட. அப்ப அரபு எழுத்துக்கள் 29. ஹுரூஃப் முகத்தஆத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பயன்படுத்தியிருப்பது என்பது 29 சூறாக்களில். மாஷா அல்லாஹ். ஓகே, சரி, எத்தனை ஹுரூஃப் முகத்தஆத் இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 14 இருக்கு. 29ங்க நீங்க ரவுண்ட் அப் பண்ணும்போது 28. சிலருடைய கருத்தின்படி அலிஃப் ஹம்ஸா ஒரே கருத்தை எடுத்தா 28 எடுப்பாங்க. அதனுடைய பாதி என்ன? 14. ஒரு க்ளூக்காக தான் எல்லாம் நான் சொல்றேன், ரிலேட் பண்றதுக்காக. சரி, எத்தனை ஹுரூஃப் முகத்தஆத் குர்ஆன்ல இருக்குன்னா 14 இருக்கு. எத்தனைங்கிறது எதை வச்சு சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃப் லாம் மீம் ஒரு ஹுரூஃப் முகத்தா, யாசீன் 1, தாஹா 1, அலிஃப் லாம் ரா அப்படி இருக்குது. இந்த மாதிரி காஃப் இருக்கு, நூன் இருக்கு, ஸாத் இருக்கு. இப்படி மொத்தம் 14 ஹுரூஃப் முகத்தஆத் இருக்கு. அந்த 14 ஹுரூஃப் முகத்தஆத்துகள் குர்ஆனிலே எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால் 29 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 29 சூறாக்கள் ஹுரூஃப் முகத்தஆத்தை கொண்டு ஆரம்பமாகி இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம். அதுல பெரும்பாலும் மக்கா சூரா தான். அதாவது மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த 2வது சூறாவாகிய சூரா பக்ராவும் 3வது சூறாவாகிய சூரா ஆல் இம்ரான் இருக்கு பாத்தீங்களா, இதை தவிர இது 2 அலிஃப் லாம் மீம் தான் ஸ்டார்ட் ஆகும். இது அல்லாத மீதி 12
மீதி 27 சூறாக்கள் இருக்கு. இது அல்லாத மீதி 27 சூறாக்கள், 29ல 27 சூறாக்கள் எல்லாமே எங்க இறங்கினதுதான்? மக்காவில் இறக்கப்பட்டதுதான். ஏன்னா ஆரம்பத்துல மக்காவில் இருந்த மக்கள் தான் பகிரங்கமாக குரானை எதிர்த்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு சேலஞ்சிங்கா அல்லாஹ் தஆலா ஹுரூஃப் முகத்தாத்தை வைத்து சூறாவை ஆரம்பித்தான் என்பதுதான் ஒரு யதார்த்தம். சரி, இதற்கான பொருள் என்ன, இதுக்கான அர்த்தம் என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இதனுடைய முக்கியமான அம்சமாக மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் ஆலமு பி முராதிஹா, இதனுடைய பொருள் என்ன, அல்லாஹ்வே மிக நன்கறிந்தவன், அல்லாஹ்க்கு இதனுடைய பொருள் வெளிச்சம், இதனுடைய அர்த்தம் அவனுக்கே தெரியும் என்பதுதான் முஃபஸ்ஸிரீன்கள் அடக்கமான முறையில சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு சிலர் சில செய்திகளை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. என்ன இதனுடைய நோக்கமா, இதனுடைய பொருள்னு சொல்ல மாட்டாங்க. அலிஃப் லாம் மீம்கோ, யாசீன்கோ, தாசீன்கோ, ஹாமீம்கோ எந்த ஹுரூஃப் முகத்தாத்துக்கும் யாருமே பொருள் சொல்லல. யாருக்குமே பொருள் தெரியாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் கேட்கவும் இல்லை. தேவையானதை கேட்பாங்க, தேவையானதை அவங்க சொல்லுவாங்க. இதை பத்தி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால சஹாபாக்கள் கேட்கல. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லல. இது எந்த விதமான சர்ச்சையாகவும் குழப்பமாகவும் ஆகவில்லை. ஆனா ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது, எல்லாருக்கும் மத்தியில இது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. சரி, ஓகே, இதை எப்படி எடுத்துக்கலாம், இது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லும்போது பல மார்க்க அறிஞர்கள் இதனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள், ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமல்லா அவர்கள் உட்பட பல அறிஞர்கள் என்ன ஒண்ணு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக, இதை போன்ற ஒரு குரானை, என்னை போன்ற ஒரு குரானை உருவாக்க முடியுமான்னு குரான் பல இடத்துல சேலஞ்ச் பண்ணுது. அதாவது குல் லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லி ஷை. அதாவது குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து இதை போன்ற ஒரு குர்ஆனை உருவாக்க முடியும் என்று அவர்கள் முயற்சித்தால் அவர்களால் கொண்டு வரவே முடியாது. பிரகடனப்படுத்துறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. இது மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே இல்லை. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. பெரும் பெரும் அறிஞர்கள், கவிஞர்கள், அரபு அறிஞர்கள், கவிஞர்கள் முயற்சி செஞ்சாங்க. இது மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியல. அல்லாஹ் தஆலா அந்த அந்த சவாலை வந்து அடுத்த கட்டத்துக்கு குறைச்சான். கஷ்டமா இருக்கா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்தா அதை ஈஸி பண்ணி கொடுக்குற மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து அதை கொஞ்சம் சிம்பிள் பண்ணி எளிமையாக்கி சொன்னா, ஒரு 10 சூரா கொண்டு வராங்க. அஷர சுவரின் முஃப்தரியாத், இதை போன்று உருவாக்கி ஒரு ஃபேப்ரிகேட்டடா ஒரு 10 சாப்டர்ஸ் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டான். அதுவும் முடியவில்லை. அதுக்கப்புறம் சூரா பக்ராலே வரும், இன்னும் ஒரு 2வது 3வது பக்கத்துல வரும். நம்ம படிக்க தான் போறோம் அடுத்தடுத்த செட்டிங்ல. قل إن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة مثله, இதை போன்று ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா கேட்டா, ஒரு சூறாவை கூட உருவாக்க முடியல. சூரத்துல் கௌசர் ஒரு சின்ன அத்தியாயம். இது மாதிரி கூட மக்கத்து முஷ்ரிக்கீன்களால் அல்லது மதீனத்து காஃபிர்களால் அல்லது யூதர்களால், கிறிஸ்துவர்களால், வேதக்காரர்களால், யாருனாலையுமே அரபை நன்கு படித்து தேர்ந்த கரைத்து குடித்தவர்களால் கூட இப்படி ஒரு சூறாவை கூட கொண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு சேலஞ்சிங்காக இந்த குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னை வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்கால அற்புதம், ஒரு எக்ஸிஸ்டிங் என்ன சொல்றது, ஒரு முஅஜிஸா, அற்புதமாக இன்றைக்கு திகழக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன் தான். இதை விட ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குர்ஆனை யாருனால உருவாக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம தைரியமா சேலஞ்ச் பண்ண முடியும். குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது எதையும் தவறாக இது வரைக்கும் குறிப்பிட்டதில்லை. இதில் இருக்கக்கூடிய எந்த கருத்தும் இன்று வரைக்கும் பொய்யாக்கப்படவில்லை, திருத்தப்படவில்லை. இதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாத அளவுக்கான ஒரு வேதம். சரி, திரும்ப விஷயத்துக்கு வரேன். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஹுரூஃப் முகத்தாத் மூலமாக இது மாதிரி, நீங்க அரபுகளாக இருக்கிறீங்க, நீங்க அரபு மொழியில தான் பேசுறீங்க, அரபு மொழியில அலிஃப் பா தா சா ஜீம் ஹா இந்த எழுத்தை வச்சு தானே பேசுறீங்க, அதை வச்சு தான் ஹுரூஃப் முகத்தாத் அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றான். அந்த ஹுரூஃப் முகத்தாத் தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான். இந்த எழுத்துக்களை கொண்டு தான் முழு குர்ஆனும் வந்து ஓதப்படுகிறது. முழு வசனங்கள் இந்த எழுத்துக்களை கொண்டுதான் அது இறக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி ஏன் உன்னால கொண்டு வர முடியல? இன்னும் பெருசா ஒன்னு புரியாத புதிர் இல்லையே, என்னமோ வேற ஒரு மொழியில வந்து இந்த முகமது உங்கள்கிட்ட பேசலையே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏத்துக்க முடியல. சூனியக்காரன்னாங்க, ஷாயிர்னாங்க, காஹின்னாங்க, அசாத்துல் அவ்வலின்னாங்க, முன்னோர்களை கட்டுக்கதைன்னாங்க, சூனியக்காரர்கிட்ட போய் சூனியத்தை கட்டிட்டு வந்து உளர்றாருன்னாங்க, சூனிய கலைன்னாங்க, இது சூனிய பேச்சுண்டாங்க, இது கவிதைன்னாங்க. சரி, உனக்கு தான் கவிதை தெரியுமே, உனக்கு தான் சூனியம் தெரியுமே, உனக்கு தான் முன்னோருடைய கட்டுக்கதை தெரியுமே, இந்த மாதிரி உருவாக்க பார்ப்போம் என்றாலும் அவங்களால முடியல. அப்போ ஒத்துக்குங்க, அப்போ ஒத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க இறைவன் தரப்பிலிருந்து இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கூடமும் சென்றதில்லை, எந்த பாடமும் படித்ததில்லை, உங்க கண் முன்னாடியே வளர்ந்தாங்க. அவர்களுக்கு என்ன தெரியும்? கவிதை இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் கவிஞர்களா இருக்கிறீங்க? அப்ப கவிதை வாழ்நாள்ல சொன்னதே கிடையாது, எழுதுனது தெரியாது, படிக்க தெரியாது. அப்படிப்பட்டவர் இப்படி அற்புதமான செய்திகளை 1, 2 இல்ல ஆயிரக்கணக்கான வசனங்களை சொல்கிறார். அதுல எந்த முரண்களும் இல்ல. முன்னால் வாழ்ந்த மக்களை பத்தி பேசுறாரு, இப்போ உள்ள உண்மைகளை பத்தி பேசுறாரு, பின்னால் நடக்க இருக்கக்கூடிய உண்மைகளையும் பேசுகிறார், நாளை மறுமையை பற்றி பேசுகிறார். எல்லாமே குர்ஆன் வசனத்தை சொல்றேன். இப்படி எல்லாம் பேசுகிறார். இதை எப்படி உங்களால மறுக்க முடியும்? இவரால் மட்டும் எப்படி சொந்த கதையை சொல்ல முடியும்? அவர்களை அல்லாஹ் தஆலா வந்து சிந்திக்க தூண்டுறான்.
அதுல இந்த அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு பெரிய தாக்கம் கொண்டது. எல்லா ஹுரூஃப் முகத்தாத்தும் பெரிய தாக்கம் கொண்டது. அறிஞர் பெருமக்கள் என்ன ஒரு அம்சத்தை இங்க சொல்ல வருவாங்க அப்படின்னு சொன்னா, இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தட்டி கேள்வி எழுப்புறான். இந்த மாதிரி ஒரு குர்ஆனை முடிஞ்சா நீங்க கொண்டு வாங்க, இந்த குர்ஆனை எதை வச்சு நீங்க மறுக்கிறீங்க என்று. இதனை சேலஞ்சிங்காக தான் வச்சிருக்கான் என்பதை உணர்த்துவதற்காக அறிஞர் பெருமக்கள் என்ன ஒரு விஷயத்தை வலு சேர்க்கும் வண்ணமா சொல்றாங்கன்னா, நீங்க எடுத்து பாருங்க, 29 சூறாவை எடுத்து பாருங்க. பெரும்பாலும் பெரும்பாலும் இந்த ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய செய்தி குர்ஆனை பத்தி தான் பேசும். இந்த ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் உள்ள வசனம் என்பது முழுக்க முழுக்க குர்ஆனை பற்றி தான் அது பேசும். அது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்க எடுங்க, அலிஃப் லாம் மீம் என்ற இந்த சூரா இருக்கிறது, சூரத்துல் பக்ரா இருக்கிறது. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிஃப் லாம் மீம்க்கு அப்புறம் என்ன சொல்றான்? ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இது வேதம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வேதம் என்பது எந்த விதமான சந்தேகம். அப்ப வேதம் குர்ஆன், அப்ப அலிஃப் லாம் மீம் ஹுரூஃப் முகத்தாத், ஒரு புரியாத ஒரு வார்த்தையை போன்று அல்லாஹ் தஆலா பேசுறான். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய முதல் இன்ஃபர்மேஷன், the very first information after ஹுரூஃப் முகத்தா is about குர்ஆன். அப்போ ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முதல் செய்தி என்பது குர்ஆனை பற்றி தான் இருக்கிறது. நீங்க ஆல் இம்ரான் எடுங்க, அதுவும் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொன்ன அடுத்ததாக நஸ்ஸல அலைக்கல் கிதாப், உம்மீது நபியே இந்த வேதத்தை இறக்கி அருளினான். ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய செய்தி என்பது குர்ஆனை பற்றி. நீங்க சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தை எடுங்க, அலிஃப் லாம் மீம் ஸாத் என்பது சொல்லி கிதாப் உன்ஸில இலைக், நபி உம்மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வேதம். இப்படி ஹுரூஃப் முகத்தாத்தை பத்தி பேசக்கூடிய வசனங்களுக்கு பின்னாடி நம்ம போகும்போதெல்லாம் சூரா யூனுஸாக இருக்கட்டும், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், இது ஞானமிக்க வேதமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் பேசக்கூடியது எல்லாமே குர்ஆனை பத்தி தான் இருக்குது. நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்து பாருங்க, காஃப் வல் குர்ஆனில் மஜீத், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோல், அந்த எழுதுகோல் எதை எழுதுகிறதோ அது குர்ஆனை குறிக்கும். இதே மாதிரி ஸாத் வல் குர்ஆனில் லிذிக்ர், குர்ஆனை பற்றி தான் அங்கேயும் பேசுகிறது. இப்படி ஹுரூஃப் முகத்தாத்தாக அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எல்லா இடத்துலயும் நீங்க பின்னாடி பாருங்க, அது குர்ஆனை பத்தி இருக்கும். ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அற்புதமான கருத்து இந்த இடத்துல குறிப்பிடுவாங்க. அதாவது எல்லா இடத்திலையுமே அல்லாஹ் தஆலா ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் குர்ஆனை பத்தி நேரடியா பேசிடுறான். ஆனா 30வது சூறாவாகிய சூரத்துர் ரூம் அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது அடுத்ததாக குர்ஆனை பத்தியான பேச்சு இருக்காது. அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, பாரசீகர்களால் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதுன்னு ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபி அதனல் அர்தி வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், பிறகு இந்த ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, பிறகு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட இருக்கிறார்கள் ஃபி பிதுஇ ஸினீன், சில ஆண்டுகளில். இப்ப இங்க குர்ஆனை பத்தி வரலையே அப்படின்னு சொன்னா ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்வாங்க, இது போன்ற செய்திகளை அல்லாஹ்வை தவிர, வஹியை தவிர யாராலும் சொல்ல முடியாது. ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இனி ரோம் வெற்றி கொள்ளுங்கிற ஒரு ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது யாரால சொல்ல முடியும்? சொன்ன மாதிரி கொஞ்சம் வருஷத்துல கலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் ரோம் என்பது திரும்ப வெற்றி பெற்றது. அப்ப இதுவும் ஹுரூஃப் முகத்தாத் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு பேசக்கூடியது எல்லாமே சேலஞ்சிங்கா இருக்கும், அல்லது குர்ஆனை பற்றியான செய்தியா இருக்கும். குர்ஆன்ங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல இடம்பெறும். அப்ப இந்த குர்ஆனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஹுரூஃப் முகத்தாத்தினுடைய பிரதானமான முக்கியமான கருத்து. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ஹுரூஃப் முகத்தாத் நம்ம படிக்க தான் போறோம். அந்த எல்லா இடத்துலயுமே இவ்வளவு நீண்ட விளக்கத்தை நம்ம இனிமே பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. நான் முதல் சூறாலேயே ஹுரூஃப் முகத்தாத்தினுடைய அந்த அதனுடைய சாராம்சம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஹிக்மத், விஸ்டம், ஞானம் என்ன என்பதை பற்றி தான் இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக அதனுடைய வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. ذَلِكَ الْكِتَابُ, ذَلِكَ என்று சொன்னால் அரபு மொழி படிச்சவங்களுக்கு தெரியும். ذَلِكَ என்று சொன்னால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், அதாவது சுட்டுக்காட்டி பெயர் சொல், தூரமா இருக்கதான் சொல்லுவாங்க, அதுன்னு அர்த்தம். ஆனா இங்க ذَلِكَ கிதாப்னா அந்த வேதம் அல்லது அது வேதம் அப்படிங்கிறது இங்க பொருள் சொல்லப்பட மாட்டாது. நீங்க தஃப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா ذَلِكَ பிமஅனா ஹாதான் போட்டிருப்பாங்க. ஹாதா அவருடைய பொருளில் தாலிக் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹாதா என்றால் இது. அப்ப இது வேதம், ஹாதா அல் கிதாப், இது வேதமாகும் என்பது அதனுடைய பொருள். அல்லது சிலர் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, வேதம் முழுமையான வேதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக இறக்கியறப்படல, சிறிது சிறிதாக தான் இறக்கப்படுது. இன்னும் இறுதி காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கியறப்பட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையாக்கப்பட்டது வேதம் என்பது. அல்லாஹ் தஆலா வேதம் என்று சொல்வது லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து இறக்கி அருளப்படக்கூடியது. அந்த லௌஹுல் மஹ்ஃபூத சொல்றான். லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து தான் குர்ஆன் என்பது இறக்கியறப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட ஏடாக இருக்கிறது அல்லவா? சூரத்துல் புரூஜினுடைய இறுதி வசனங்களில் நாம் பார்க்கிறோமே, பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், இது சங்கம் மிகுந்த குர்ஆனாகும், ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ், இது பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக லவ்ஹுல் மஹ்ஃபூத் இது குறிக்கிறது என்பதாகவும் சிலர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. பெரும்பான்மை அறிஞர்கள் ஹாதாவுடைய பொருள்பட குரானை இது குறிக்கிறது என்பதாகவும் நாம் எடுத்துக்கொண்டால் போதுமானது என்று குறிப்பிடுறாங்க. லா ரைப், இதில் சந்தேகம் இல்லை. இது குரான் என்பதில் சந்தேகம் இல்லை. இது இறைவேதம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஃபீஹி, இதில் சந்தேகமே இல்லை. அப்ப இதில் இருக்கக்கூடிய வசனங்களில், கருத்துகளில் எந்த சந்தேகம், இது அல்லாஹ் தான் சொல்றாங்கல்ல, எந்த சந்தேகம் இல்லை. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றோ, இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொந்த கருத்தா சொன்னாங்கன்றோ, இல்ல யார்கிட்ட கேட்டு வராங்களோ இல்லை, இது இறைவேதம், இறை வாக்குகள், இறை செய்திகள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹுதன், இது நேர்வழி காட்டியாகும். லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாக திகழ்கிறது. சரியா? இப்ப இதுல இந்த லா ரைப் என்பது பிறகு ஒரு 3 புள்ளி இருக்கு. ஃபீஹி என்பது பிறகு 3 புள்ளி இருக்கு. இதுக்கு நுகத் முஆனகா என்பதாக குறிப்பிடுவாங்க. இதுல லா ரைப் என்பதிலும் நாம் நிறுத்தி ஓதலாம், அல்லது ஃபீஹி என்பதில் நிறுத்தி ஹுதலில் முத்தகின் என்றும் நாம் ஓதலாம் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு தஜ்வீத் ரீதியான ஒரு சட்டம். பொருள்பட நாம் பார்க்கும் பொழுது தாலிகல் கிதாப் லா ரைப் என்று நிறுத்தினால் இது வேதம், சந்தேகமில்லை. ஃபீஹி ஹுதலில் முத்தகின் என்று சொன்னால் இதில் நேர்வழி, இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி உள்ளது என்பது பொருளாயிரும். இதுவே நீங்க தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்று நிறுத்தினால் இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதலில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டி என்று அர்த்தம் வரும். அந்த ஃபீஹியை நீங்க முன்னாடி உள்ள வாக்கியத்திலுடைய இறுதியாக வைத்தாலும் பொருள் பொருந்தும். ஃபீஹிய ஹுதலில் முத்தகீனுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையாக நீங்கள் பயன்படுத்தினாலும் பொருள் பொருந்தும். இந்த அடிப்படையில் நிறைய இடங்கள் குரான்ல இருக்குது. ஒரு வார்த்தை முந்தைய வாக்கியத்தினுடைய இறுதியாகவும் பொருத்தலாம், அல்லது ஒரு வார்த்தை அடுத்த வாக்கியத்தின் ஆரம்பமாக பொருத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த 3 புள்ளிகள் கொண்டது குரான் நிறைய இடத்துல இருக்கும். ஹைர், அது பொருள்ல மாற்றத்தை ஏற்படுத்தாது. இங்கேயும் அந்த அர்த்தத்தை வச்சுக்கலாம், அந்த இடத்துல அந்த அர்த்தத்தை வச்சுக்கலாங்கிற ஒரு தாராளத்தன்மை அது தரக்கூடியது என்பதால் இதை இப்படி அமைத்த நம்ம இடத்துல இது குறிப்பிடப்படுகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது வேதம், இதில் சந்தேகம் இல்லை. ஹுதன், நேர்வழி காட்டியாகும். இந்த ஹுதன் என்பதை இலக்கண ரீதியில் சொல்லும்போது ஹபர் என்பதாக சொல்லுவோம். இது நேர்வழி காட்டியாக இருக்கிறது, நேர்வழி காட்டியாகும். யாருக்கு? லில் முத்தகீன். அப்ப குரான் எல்லாருக்குமே வழிகாண்பித்திருமா? குரானை கொண்டு எல்லாருமே நேர்வழி பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் என்பது இருக்க வேண்டும். படைத்த ஒருவன் மீது யாருக்கு ஒரு பயம் இருக்கிறதோ, நான் நேர்வழி அடைய வேண்டும், நான் சரியான பாதையில் போக வேண்டும் என்ற ரீதியில் சில மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நிச்சயமா குரானை கொண்டு நேர்வழி பெற்றுவாங்க. எப்படியோ நான் இருப்பேன், யாரும் என்னை திருத்த முடியாது, எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், யாருக்கு பயப்பட மாட்டேன், கடவுளாவது அதாவது இதாவது என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நேர்வழி பெறுவார்களா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்க்கிறான், அவன் சொல்றபடி நம்ம கேட்கணும் என்ற ஒரு பயம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாகவே இருந்தாலும் சரி, இந்த குரான் எடுத்தவர்கள் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அவர்கள் பண்படுவார்கள், பயப்படுவார்கள். இதனுடைய வசனங்களை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்திற்குள் வந்து விடுவார்கள். அதே போன்று முஸ்லிம்களாக வாழ்பவர்கள் யார் இறையச்சத்தோடு பயபக்தியோடு வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டியா இருக்கும். இதன் மூலமாக அவர்கள் நேர்வழியை பெற்று நேர்வழியில் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பார் என்பதுதான் இதனுடைய செய்தி. மாஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் படித்த முக்கியமான ஒரு செய்தி என்ன? அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்டோம். சூரத்துல் ஃபாத்திஹா வாழ்நாள் முழுக்க நம்ம ஓதுறோம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை கேட்டுதான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்ததாக சூரத்துல் பக்ராவை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த குர்ஆன் என்பது ஒரு ஹிதாயத்தாக இருக்கிறது, ஒரு நேர்வழியாக, ஒரு கைடாக இருக்குது. இது ஒரு கைட் புக்ல நம்ம சொல்லுவோம்ல, இது கைட் புக் அப்படின்னு சொல்லுவோம்ல, குர்ஆன் மீதே முழுக்க முழுக்க ஒரு கைடு தான் நேர்வழியாக மாஷா அல்லாஹ் அது திகழ்கிறது. ஆனா அதுல நேர்வழி பெறுவதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். என்ன? நம்ம அல்லாஹ் பயப்படுறவங்களா இருக்கணும். அல்லாஹ் பயப்படுறவங்கன்னா யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் the one who, those who, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், அவர்கள் நம்புவார்கள், அவர்கள் ஈமான் கொள்வார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள் பில் கைப், மறைவானவற்றின் மீது. வயுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் கடைபிடிப்பார்கள், இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். இந்த 3 பண்பு அவர்களிடத்தில் இருக்கும். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள்னா இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, அல்லாஹ் மறைவில் இருக்கிறான், திரைக்கு அப்பால் இருக்கிறான். நாளை மறுமையில் தான் சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அந்த திரை என்பது நீக்கப்பட்ட பிறகு முஸ்லிம்கள், முஃமின்கள் அல்லாஹ்வை காண்பார்கள். அது வரைக்கும் அல்லாஹ் மறைவில் இருக்கிறான். ஆக மறைவான தனது இறைவன் மீது நம்பிக்கை கொள்வார்கள், மறைவான வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள், மறைவான மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வார்கள், மறைவான சொர்க்கத்தை, மறைவான நரகத்தை, கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் அன்சீன் திங்ஸ், இது எல்லாமே நாம் கேட்டோம், சமிஅனா வ அத்தஅனா, நாம் கேட்டோம், கட்டுப்பட்டோம், நாங்கள் கேட்டோம், ஈமான் கொண்டோம், இறை தூதர் சொன்னார்கள், இறை வேதத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம், இறைவனுடைய வாக்குறுதியாக கேள்விப்பட்டோம், நம்புறோம், பாக்காட்டியாலும்
நாங்கள் நம்புகிறோம், அத்தாட்சிகளை கொண்டு நம்புகிறோம். இந்த வானத்தை பார்த்து, இந்த பூமியை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து, இந்த படைப்புகளை பார்த்து படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம். இந்த கோட்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த உலகம் அழியதான் இருக்குது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மறு உலகம் என்பது அது ஏற்படுத்தப்பட இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகிறோம். சொர்க்கத்தை நரகத்தை எதையும் பார்க்காட்டியாலும் பார்க்காததன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். அவர்களுக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறான். அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். நம்பிட்டோம், அல்லாஹ் நாங்க ஈமான் கொண்டோம், முஸ்லீம், என் பேர் என்ன தெரியுமில்ல, என் பேர் அப்துல்லா, என் பேர் ஆமினா, என் பேரு சைனபு, என் பேர் அப்துல் காதர், இந்த பேர் தாங்கி முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் ஈமான் தாரிகள் அல்ல. யுகீமுன ஸலா, முதலாவதாக அவங்க தொழுகை கடைபிடிப்பாங்க. தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், நிலை நிறுத்துவார்கள், எடுத்து நிமிர்த்துவார்கள் என்று யுகீமுன ஸலா. தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று சொன்னால் அதனுடைய உரித்த நேரத்தில் தொழுவார்கள். அதை பாலடிக்காமல் வீணடிக்காமல் அதற்கான நேரத்தில் அதை ஆண்களாக இருப்பவர்கள் அதை பள்ளியில் ஒன்று சேர்ந்த ஜமாத்தாக தொழுவார்கள். பெண்கள் அதனுடைய நேரத்தில் குறித்த நேரத்தில் அதை தவறவிட்டு விடாமல் அதை அவர் தங்களுடைய முசல்லாக்களில் அதை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், நிலைநிறுத்துவார்கள், விடாமல் கடைபிடிப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஒழுக்கங்களையும், ஃபர்தான விஷயங்கள், வாஜிபான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள் அனைத்தையும் தவற விடாமல் கடைபிடித்து முறைப்படி நபி அவர்கள் காற்று தந்த அந்த முறைப்படி தொழுகையை பேணி தொழுவதற்கு பேர் தான் யுகீமுன ஸலா. நாம் அளித்தவற்றிலிருந்து தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் நான் கொடுத்ததுல கொடுங்கிறான். நீ சம்பாதிச்சது, நீ பாடுபட்டதை நினைக்காத. நான் கொடுத்தது, நான் கொடுக்கலன்னா உனக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கும்? நான் உனக்கு இந்த ஆற்றலையும் சம்பாதிக்கக்கூடிய திறமையையும் வலிமையையும் அதன் மூலமாக வருவாயும் தரலன்னா எதன் மூலமா நீ ஈட்டிருக்க முடியும்? ஆக நான் கொடுத்தது, அல்லாஹ் தராமல் யாரும் பெற முடியாது. இறை உதவி இல்லாமல் நம்மால் ஒரு கவலம் கூட உண்ணவும் முடியாது, அதை நம்மளால் உருவாக்கவும் முடியாது. ஒரு நெல் கதிர், ஒரு அரிசி நம்மளால உருவாக்கிட முடியுமா? அல்லாஹ் நான் தந்தேங்கிறான். அது உனக்கே வச்சுக்கிறதுக்கு இல்லை, நீ உன் குடும்பம் மனைவி மக்களோடு அதை சுருக்கி கொள்வதற்கு இல்லை. ஏழைய மக்களுக்கு கொடுங்க, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க. நாம் கொடுத்தவற்றிலிருந்து தான தர்மம் செய்வார்கள். யுன்ஃபிகூன் என்று சொன்னால் செலவு செய்வார் என்று பொருள். ஸ்பெண்டிங், செலவு செய்யறது அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்துக்காக செலவு செய்யறது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குமே நன்மையை நாடி ஒருத்தர் தாய் தந்தைக்கு மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடியதிலும் இஸ்லாம் நன்மையை வைத்திருக்கிறது. அதிலும் தர்மத்தினுடைய நன்மை இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதையும் தாண்டி வெற்றியடையும் மூமின்கள் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்வார்கள். ஆக இன்ஃபாக் யுன்ஃபிகூன் என்பதிலே தர்மங்களும் அடங்கும். இதில் ஜகாத் போன்றவைகள், சதகா போன்றவைகள், இன்னும் இதை தாண்டி எல்லா விதமான தர்மங்களும் இதில் அடங்கும் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக். வல்லதீன யுமினூன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள், பிமா உன்ஸில இலைக்க உம்மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தை, வமா உன்ஸில மின் கப்லிக உமக்கு முன்னர் அருளப்பட்டவைகளின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன் இன்னும் ஆখিরাத்தை உறுதியாக அவர்கள் நம்புவார்கள். மறுமை நாளின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பண்பு இதோடு நிறைவடைகிறது. அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவங்களிடத்துல 4 பண்பு இருக்கும். 1, மறைவானவற்றை நம்புவார்கள். 2வது, தொழுகை நிலைநாட்டுவார்கள். 3வது, தான தர்மம் செய்வார்கள். 4வது, இந்த குரானையும் குரானுக்கு முன்னாடி இறக்கி அருளப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்புவார்கள். 5 பண்புகள். 5வது, மறுமை நாள் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக, யூகீன் என்னால் யகீன், அசைக்க முடியாத வலுவான நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்ப வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், மீது இறக்கி அருளப்பட்ட இந்த குரான் என்பது இதனுடைய முக்கியமான தஃப்சீர். இதனுடைய விளக்கத்தில் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுவது, உமக்கு இறக்கி அருளப்பட்டது என்றால் குரான். குரான் நல்ல முழுமையாக நம்புவாங்க, அதனை முழுமையாக எடுத்து செயல்படுத்துவாங்க. அதாவது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். குர்ஆனுடைய அல்லது வேதத்தின் சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நீங்கள் மறுக்கிறீர்களா? அது என்ன? அது ஈமானாகவே ஆகாது. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செயல்படுத்துவேன், இதெல்லாம் நான் எடுத்து கட்டுப்படுறேன், இது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் ஓகே தான், தொழுணுங்கிறது, நோன்பு வைக்கணுமா வைக்கிறேன், ஜக்காத் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சிலர் அதை ஒதுங்கிறது. அதே மாதிரி வட்டிலாம் வாங்கக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இல்லை, அது நம்ம செயல்படுத்த முடியாது, அது இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம், தொழுவணும். இஸ்லாம்ல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம எல்லாத்தையும் நாங்கள் விட்டுறல, தொழுவுறோம். ஆனா இந்த வட்டி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கே, எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சிலதை ஏற்று சிலதை ஏற்கவில்லை என்று சொன்னால் அதை கொண்டு ஈமான் கொண்டவர்கள ஆக முடியாது. அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பலகீனத்தின் காரணத்தினால் ஒரு பாவம் செய்வது வேற, பலகீனத்தின் காரணத்தினால் ஒரு அமலை செய்யாமல் இருந்ததோ அல்லது தடுக்கப்பட்டது செய்யறது என்பது வேறு. அது நம்மளுடைய பலகீனமாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு தண்டிக்கலாம், மன்னிக்கலாம், அல்லாஹ்வுடைய கையில உண்டு. அந்த இடத்துல நம்மளுடைய பலகீனத்தை எல்லா இடத்துல நான் வெளிப்படுத்திட வேண்டும். ஆனா ஏத்துக்க மாட்டேன், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இன்னைக்கு இதெல்லாம் எப்படி பொருந்தும், இன்னைக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பேச முடியும், குர்ஆன்ல சொல்லப்பட்டுட்டா
அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நம்மிலும் சிலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஈமான்தாரிகள் அல்ல. உன் மீது இறக்கியறப்பட்டதை முழுமையாக அவர்கள் நம்புவார்கள். உமக்கு முன்னால் இறக்கியறப்பட்ட தௌரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கியறப்பட்ட தௌரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கியறப்பட்ட இன்ஜீல், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இறக்கியறப்பட்ட ஜபூர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கியறப்பட்ட சூஃப், 10 சூஃப்கள் அவர்களுக்கு இறக்கியறப்பட்டது, 10 ஏடுகள். இது எல்லாமே அவங்க ஈமான் கொள்வாங்க. எல்லாமே இறை வேதங்கள் என்று அவர்கள் நம்புவார்கள். வபிலாஹிரா, மறுமை நாளின் மீது ஹும் யூகினுன், வலுவாக உறுதியாக நம்புவார்கள். யூகின் ஐகான யூகின் என்று சொன்னால் வலுவாக நம்பினான், வலுவாக சந்தேகமே இல்லாம, ஒரு டவுட்ஃபுல்லா கிடையாது. மறுமன் சொல்றாங்க, வந்துருமோ, வந்துட்டா எல்லாம் நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்டுறோனோ அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, ஆபீசர் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூப்பர்வைசர் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு, வந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஏனோ தரமா செய்யறது ஒண்ணு இருக்குது. கன்ஃபார்மா இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா அதற்காக நம்ம தயாராகிறது என்பது ஒண்ணு இருக்குது. வருவாங்கன்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா நம்ம ஏனோ தரமா இருப்போம். திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்களே, நம்ம நினைக்கவே இல்லையே, இப்ப டக் டக் டக்னு எடுத்தா என்ன செய்வாங்க, ஆடுவாங்க, இதை எடுத்து வை, அதை எடுத்து வை, இதை எடுத்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மும்மிகள் மறுமைக்காக தயாராகிறது என்பது, வந்துருமோ, உண்மையில உலகம் அழிஞ்சிருமோ, ஒருவேளை நம்மளுக்கு உயிர் கொடுத்து எல்லாம் எழுப்பினாலும் எழுப்பிடுவானோ, சொல்ற மாதிரி மறுமைங்கிறது ஒண்ணு இருக்கதான் செய்யுமோ, நம்ம நன்மை தீமைகள் எடை போடுறதுலாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ, அல்ல அவரோட சொர்க்கத்தை உண்மையில தான் வச்சிருக்கானோ, நரகத்தை உண்மையில தான் படைச்சிருக்கானோ, எதுக்கு நம்ம கொஞ்சம் தயாரா இருந்துக்கும், எதுக்கும் நாலு நன்மைகளை செஞ்சு வைப்போம், எதுக்கு ஏண்ட அளவுக்கு தொழுத்து வைப்போம், எதுக்கு ஏண்ட அளவுக்கு தர்மம் செஞ்சு வைப்போம், எதுக்கு ஏண்ட அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பாவங்களை விட்டு தவிர்த்திருக்க முயற்சி பண்ணுவோம். ரொம்பலாம் இருக்கா, ஒரேடியாலாம் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. மாசா பாசம் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு வேலை சொல்ற மாதிரி மறுமை வந்துருச்சுன்னா அதுல நம்மளுக்கு ஏதாவது பலன் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் குறைபாடு இருந்தால், அந்த ஈமானில் பலகீனம் இருந்தால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை மீது உறுதியான நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க. நிச்சயம் இந்த உலகம் அழியும், நிச்சயம் மறு உலகம் என்பது உண்டு, நிச்சயம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது உண்டு, நிச்சயம் நிரந்தர சொர்க்கம் அல்லது நரகம் என்ற ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. அதுல நான் சொர்க்கத்துக்காக நான் வாழணும், சொர்க்கத்துக்காக நான் பயணிக்கணும் என்ற ரீதியில் தான் மூமின்கள் வாழ்வார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய முதல் 5 வசனத்திலே முழுசா சொல்லி முடிச்சிட்டான் மூமின்கள் எந்த மனநிலையோட வாழ்வாங்க, அவங்க யாருங்கிறத சொல்லிட்டான். இந்த அளவுகோல்கள் நம்மள்ட்ட இருக்கான்னு மட்டும் தட்டு நம்ம யோசிச்சுக்கிறோம். இறுதி வசனம், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். உலாஇக் அவர்கள்தான் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் தங்கள் இறைவன் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். இந்தபடி அல்லாஹ்வை பார்க்காம நம்பிக்கை கொண்ட, மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட, தான தர்மங்கள் செய்யக்கூடிய, தொழுகை நிலைநாட்டக்கூடிய, வேதங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள், மூமின்கள், இறை நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க. இவங்க தான் அல்லாஹ்வின் தரப்புல வந்து நேர்வழியில இருக்கிறாங்க, சரியான ஒரு கைடன்ஸ்ல இருக்காங்க. உலாய்க், மேலும் இவர்கள் தான் ஹும் அல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த நேர்வழியின் மீது இருப்பவர்களுக்கு தான் வெற்றி. இந்த நேர்வழியை தான் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால கேட்டோம். இந்த நேர்வழியை தான் வாழ்நாள் முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேர்வழியின் மீது நாம் இருக்கவும் வேண்டும், அதை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம சரியான பாதையில இருக்கிறோமா, அல்லாஹ் சொன்னதை செயல்பட்டு இருக்கிறோமா, அல்லாஹ் சொன்னதை கேட்கறதுக்கு பேர் தான் நேர்வழி. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னா நான் நேர்வழி கிடையாது. அல்லாஹ் அதுல யார சொல்றான், மறைவானவற்றை நம்பி தொழுகி நிலை நாட்டி தான தர்மம் செஞ்சு இறை வேதங்கள் மீது முழுமையா நம்பிக்கை கொண்டு இப்படி மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் நேர்வழியில இருக்கிறாங்க. தே ஆர் இன் கைடன்ஸ். அவங்க தான் உண்மையான நேர்வழியில இருக்கிறாங்க. அப்படி உண்மையான நேர்வழியில இருக்கிறவங்க தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள். உலாயிக் அவர்கள், ஹும் என்றாலும் அவர்கள். அப்ப அவர்கள் நல்லா 2 தடவை சொல்றோம். அவர்களே, நிச்சயம் அவர்கள் மட்டுமே, அல் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். ஹய்யல் ஸலா ஹய்யல் ஃபலாஹ் என்பதில் ஃபலாஹ் என்ற ஒரு ரூட் வேர்ட் என்ற ஒரு மூலச்சொல் இருந்து அஃப்லஹ என்ற வினை சொல்லிலிருந்து முஃப்லிஹூன் வெற்றி பெறுபவன், முஃப்லிஹூன் வெற்றி பெறுபவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய சாராம்சத்தில் முதல் 5 வசனத்தில் முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்லி முடிக்கிறார். அடுத்த 6வது வசனத்திலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள் யார் என்று பேச ஆரம்பிக்க இருக்கிறான். அடுத்த வகுப்புல, அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம். இந்த 5 வசனங்களில் முத்தகீன்கள் பண்பாக அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதை நாம் எடுத்து செயல்படுத்தி வாழ்நாள் முழுக்க இறையச்சம் உள்ளவர்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முத்தகீன்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.